உலகத்தில் சிறந்த பொருளாதாரத்தையும் உறுதியான இராணுவ கட்டமைப்பையும் மட்டுமில்லாமல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாகவும் திகழும் நாடு என்றால் அமெரிக்கா என்பது எங்களில் எல்லாருக்கும் தெரியும். அத்தகைய நாட்டில் சில நாட்களாக பாரிய காட்டுத்தீ பரவிக்கொண்டிருக்கிறது என்றால் 2 விடயங்கள் எங்களை குழப்பப்போகுது. ஒன்று, அத்தகைய நாட்டில் அவ்வளவு பெரிய காடுகள் உண்டா, அல்லது பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்ய தவறப்பட்ட காடுகள் உண்டா? இது ஒன்று. 2வது, அப்படி இருந்தாலும் அத்தகைய வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஏன் காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்படவில்லை? அவ்வாறு கட்டுப்படுத்துவது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்பதுமே. 50 மாநிலங்களை கொண்ட அமெரிக்க ஐக்கிய ராஜ்யத்தில் கலிஃபோர்னியா ராஜ்யமானது எம்மில் பலருக்கும் பேரளவிலாவது பரிச்சயமாக இருக்கு. இந்த கலிஃபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, சாண்டியாகோ, சாண்டா மோனிகா, லாங் பீச், ஓக்லாண்ட் என மேலும் பல சிறப்பான நகரங்களையும் கொண்டு அழகான ஒரு மாநிலமாக அமைந்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் எனப்படும் நகரம், கலிஃபோர்னியாவில் இருக்கும் நகரம், எம்மில் பலருக்கும் வாழ்வில் ஒரு தடவையாக சென்றுவிட வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கிய நகரம். லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ட பொழுதுபோக்குத்துறை, கலாச்சார பன்முகத்தன்மை, ஹாலிவுட் சைன், கிரிஃப்ட் பார்க், டிசிஎல் சைனீஸ் தியேட்டர் மற்றும் பல பிரபல்யமான இடங்களை கொண்ட காரணங்களுக்காகவே உலக மக்களால் விரும்பப்படுகின்றது. கலிஃபோர்னியா எனும் உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்க மாநிலத்தில் காட்டுத்தீ இதுவா முதன்முறை என்றால் இல்லை. 1878ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 20,000க்கு மேற்பட்ட காட்டுத்தீ அனர்த்தங்கள் நேர்ந்திருக்கின்றன. அதிலும் 2018 ஒரு பாரிய காட்டுத்தீ, 2020 33 பேரை காவு கொண்டு 11,116 கட்டடங்களை தரைமட்டமாக்கி சுமார் 43,04,379 ஏக்கர் காட்டினையும் அழித்து 3 பில்லியன், அதாவது 30,000 லட்சங்கள் வரையிலான காட்டு உயிரினங்களை அழித்து 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கான சேதத்தை உண்டு பண்ணிய அளவிற்கு ஒரு பெரிய காட்டுத்தீயாக அமைந்தது. இடிமின்னலால் உருவான காட்டுத்தீ எனலாம். கோரத்தாண்டவம் ஆடியிருந்தது. உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் உறுதியுள்ள அமெரிக்கர்களுக்கு இயற்கை ஆட்டிப்படைக்கும் காட்டுத்தீ என்பது ஒரு சவாலான ஒன்றாகவே இருக்கிறது. ஜனவரி 7, 2025 கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் கண்மையில் உள்ள காடுகளில் ஆங்காங்கே பல பகுதிகளில் காட்டுத்தீ ஆரம்பித்ததும் சுமார் லட்சக்கணக்கான மக்களை வீட்டினை விட்டு வெளியேற அரச உத்தரவு பறந்திருந்தது. இன்று வரை சுமார் ஒவ்வொன்றும் 1 ஏக்கர் முதல் 800 ஏக்கர்களுக்கும் அதிகமான பகுதிகளில் காட்டுத்தீ உருவாகி பறந்து கொண்டிருப்பது பதிவாகியுள்ளது. இதுவரை சுமார் 37,000 ஏக்கர்கள் சேதமாயிருக்கிறது. 16 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 13 பேரினை காணவில்லை. பல லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். மேலும் பல லட்சம் மக்களை இடம்பெயர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இந்த காட்டுத்தீ உருவானது என்பது குறித்து இதுவரை அறியப்படவில்லை. கலிஃபோர்னியா மாநிலம் சுமார் 6,200 தீயணைப்பு வீரர்களுடனும் 1,700 வரையிலான உபகரணங்களுடனும் 1,380 தீயணைப்பு இயந்திரங்களுடனும் 80 தீயணைப்பு விமானங்களுடனும் 310 தண்ணீர் வழங்கிகளுடனும் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போரிட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்க இராணுவமும் தற்போது இந்த பணியில் இணைந்துள்ளது. நியூ மெக்சிகோ, வாஷிங்டன், உட்டா போன்ற ஏனைய அமெரிக்க மாநிலங்களும் கைகோத்து உதவி செய்ய ஆரம்பித்துள்ளன. இதில் தீயணைப்பு வீரர்கள் போல வேடமணிந்து சென்று கொள்ளைகளும் சமூக விரோத செயல்களையும் செய்பவர்களை சமாளிப்பதே பிரயத்தனமாய் உள்ளது. இதனால் கேர்ஃபியூ உத்தரவும் சில இடங்களில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வீசும் காட்டின் வேகத்திற்கு அமைவாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கும் இந்த காட்டுத்தீயினை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மேலதிக உயிர்ச்சேதங்கள் ஏற்படாமல் இருக்க இயற்கையை வேண்டிக் கொள்வோம்.